ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே நீர் பேசும், நாங்கள் கேட்கட்டும். எங்களை உயிர்ப்பித்து வழி நடத்தும், பலப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் தகப்பனே. நன்றியோடு கூட துதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. சோதரம் இயேசுவின் நாமத்தினாலே சோதரம். ரைட்டு, நன்றியோடு கூட துதிக்கிறேன். எப்படி கற்றுக் கொடுக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. இயேசு பலியானார், சொல்லுங்க. கிறிஸ்து பலியானார், நான் பலியாகிறேன். இயேசு நிதம் பலியானார், கிறிஸ்து நமக்காய் நிதம் பலியாகிறார். நானும் தினம் பலியாகிறேன். எப்படி புரிய போறீங்களா, புரிய வைக்க போறேன்னு எனக்கு தெரியல. இயேசு 2000 வருடங்களுக்கு முன்பாக பலியானார். ஆனால் இன்றும் பலியாகத்தான் இருக்கிறார். அவர் நெதம் அடிக்கப்படுகிறார், நெதம் அரிக்கிறார், நெதம் உயிர்க்கிறார். நானும் நெதம் அரிக்கிறேன், நெதம் அடக்கம் பண்ணப்படுகிறேன், நெதம் உயிர்க்கிறேன். அது ஆவிக்குறது மாம்சம் புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. நான் நெதம் அரிக்கிறேன், நீ ஏன் கூட வந்து உட்காந்துருக்கேன்னு காட்டக்கூடாது. சரீர மறிப்பு இல்லை, பழைய மனுஷனுடைய மறிப்பு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அதனால இயேசு 2000 வருஷத்துக்கு முந்தி மரிச்சாரா? இப்போ இன்னைக்கு மரிச்சாரா? ஆமா, இன்னைக்கு மரிச்சவராக தான் இருக்கார். அவர் ஏன் அப்படி இருக்காரு? அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அல்லேலூயா. எத்தனை வருஷம் ஆனாலும் அவர் நெதம் பிறக்கிறார், நெதம் மரிக்கிறார், நெதம் உயிர்க்கிறார். அதனால அந்த சத்தியங்கள் நிதம் கிரியை செய்கிறது. நான் இன்னைக்கு மரணத்தை குறித்து பேசுகிறேன், அது கிரியை செய்கிறது. நான் உயிர்ப்பை குறித்து பேசினால் அது கிரியை செய்கிறது. பிறப்பை குறித்து பேசினாலும் அவர் இன்றைக்கி தான் என்ன செஞ்சிருக்கிறாரு? பிறந்திருக்கிறார். ஆனால் அன்னைக்கு பிறந்தது பெத்லகேமில். அல்லேலூயா. மரியாள் மடியில் பிறந்தார். இப்போ எங்கே பிறந்திருக்கிறார்? எனக்குள்ள பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால இந்த கருத்துக்களை சரியானபடி தெளிவு உங்கள் ஆத்மாவில் இருந்தால் தான் சொல்லுகிற கருத்துக்கள் சரியானபடி உங்களுக்கு புரியும். நன்றியோடு கூட துதிக்கிறேன். எங்கள் ஊரில் சேர்மாதேவியில் பழைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னால் நம்ம செஃபான் மாதிரி, நம்ம அந்த யார், நம்ம அலெக்ஸு ஜோசுவா மாதிரி அந்த பையனோட, இவனோட கொஞ்சம் சின்ன பையன். கொடை நடந்தது. கொடை முடிஞ்ச உடனே அடுத்த வாரம் கொடை வச்சு இவனை விளையாடுதான். 4 கம்பை நாட்டி, ஒரு சோறு வாரமாக 4 கம்பை நாட்டி, மேலே கம்பெல்லாம் போட்டு அதில் இலையெல்லாம் பறித்து போட்டு இந்த சைடெல்லாம் அடைப்பு வச்சு உள்ளே 2 சாமியை வச்சு ஒரு பேர் ஆடுதான். வெளியே நின்று 4 பேர் கடந்து ஆடுதான். ஒருத்தன் மாலையெல்லாம் அங்கே கிடக்க பூவெல்லாம் சும்மா நூலில் கோர்த்து ஒருத்தன் கழுத்தில் போட்டுக்கிட்டு தீப்பந்தம்னு சொல்லி ஒரு சின்ன கம்பை வச்சுக்கிட்டு ஒருத்தன் கொட்டடிக்கன்னு தகர டப்பு டப்புன்னு அடிக்க, ஒருத்தன் பி 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 பிங்க அவன் பாட்டில் ஆடுதான். ஒரு 2 பேர் ஆடுதான். அந்த எங்கே பார்த்தது? கோயில் கொடையில் பார்த்தது. கொடையில் பார்த்தது அப்படியே செய்தான். ஒரு பையனுக்கு என்ன செஞ்சுருக்கு? ராத்திரி போல் கடா வெட்டுதெல்லாம் பார்த்துருக்கான். சாம கொடையில் கொடா வெட்டுவாங்கள்ல. வீட்டில் ஒரு ஆடு என்ன பண்ணியிருக்கு? 4 குட்டி போட்டிருக்கு. 4 குட்டியில் ஒரு குட்டியை தூக்கிட்டு வந்துட்டான் ஒரு பையன். 2 பேரும் பிடிச்சிக்கிட்டு ஒருத்தன் கழுத்தை அறுத்துறான். எங்கே பார்த்தது? ஒரு அண்ணன் உடனே சாமி கூட கொஞ்சம் ஆடுது. அவர் குட்டியை அறுத்த உடனே அடுத்தால ஒரு குட்டியை போய் தூக்கிட்டு வந்துட்டானுங்க. அதையும் வெட்டிட்டான். அங்கே ஆட்டுக்குட்டி காணலன்னு அவள் அப்பாவும் அம்மாவும் ஓடிடுறாங்க. இங்கே பார்த்தா அங்கே ஒரே சாமியாட்டம் ஆடுதான். அல்லேலூயா. அந்த 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 காரியம் மாதிரி எந்த காரியம் கிடையாது. அங்கே அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டாரு, நான் அடிக்கப்பட்டேன். சிலுவையில் மரித்தாரு, நான் மரித்தேன். அப்படி இல்லை, நான் உண்மையிலே மரிக்கணும். அல்லேலூயா. அந்த அந்த அங்கே அது பொம்மையான காரியங்கள், ஒரு மாயான காரியங்கள், ஒரு எண்ணத்தில் தோன்றுகிற முட்டாள்தனங்கள்.
ஆனால் கிறிஸ்துவ ஜீவியம் என்பது இயேசு கிறிஸ்து மரித்தார், அவர் ஆட்டுக்குட்டியாய் எனக்காய் பலியானார், நானும் இயேசுவோடு கூட என்ன செய்யணும்? பலியாக வேண்டும். இயேசு எனக்காய் பலியானார், கிறிஸ்து எனக்காய் பலியானார், நான் எனக்காக பலியாகிறேன். சொல்லுங்க, எனக்காக பலியாகிறேன். ஆமென். நான் எதுல பலியாகிறேன்னா, பழைய மனுஷன் பிசாசின் மனுஷன், அவனுடைய கிரியைகள் எனக்கு தண்டனையை கொண்டு வரும். இந்த தண்டனையிலே நான் தப்பிக்கும்படியாய் என் பழைய மனுஷனை சிலுவையில் அறைந்து கொன்று நான் உயிர்ப்பிக்கப்படுகிறேன். புதிய மனுஷனாய் என்ன செய்கிறேன்? பிறக்கிறேன். அல்லேலூயா. இயேசு மரித்தார். வாசிப்போம் ஒரு வசனத்தை. 1 பேதுருவின் புத்தகம் 1வது அதிகாரம். ரெண்டு 24. நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் இயேசுதாமே அவருடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். வேதம் சொல்லுது, அவர் சிலுவையிலே மரித்ததின் நோக்கம் என்ன? நோக்கம், நாம் பாவங்களுக்கு செத்து என்ன செய்யணும்? நீதிக்கு பிழைக்கணும். ஏன்னா என் ஆவி ஆத்மா சரீரத்தில் பாவம் ஆளுகை செய்கிறது. அல்லேலூயா. இந்த பாவம் என்னை ஆளுகை செய்யாமல் அந்த பாவத்தை கொன்றுவிட்டால் யார் ஆளுகை செய்வாருங்க? ஆவியானவர் ஆளுகை செய்வார். அல்லேலூயா. அப்போ பாவத்துக்கு செத்து பாவம் அநீதியான கிரியைகளை செய்யும். ஆமென். நான் அதுக்கு செத்துட்டோம்னா ஆவியானவர் என்னை ஆளுகை செய்தார், நான் நீதியாய் நடப்பேன். சொல்லுங்க. இதுல முன்னால உட்காரக்கூடாதுங்கிறது. நீ இந்த சைடு உட்காருங்க, மர்மோன அந்த சைடு உட்கார சொல்லுங்க. வராரு. அவர் எதுல நடத்துறாரு? நம்மள நீதியில நடத்துகிறார். அதற்காக என்ன செஞ்சாரு? இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு? பலியானார். நிறைய காரியங்கள் பார்க்க முடியும். ஒரு வசனத்தை அடுத்த ஒரு வசனத்தை வாசிச்சோம். கொலோசியரின் புத்தகம் 2வது அதிகாரம் 14. இயேசுவின் நாமத்தினால் நமக்கு எதிரடையாகவும் ஒரு நிமிஷம். கொலோசியர் எங்கேயே போய் ஒளிஞ்சுக்கிட்ட 13 இருந்து வாசிக்கலாம். மரித்தவர்களாய் இருந்த மன்னித்து எதிரடையாகவும் விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து சிலுவையில் ஆணி அடித்தார். நல்லா கவனிக்கிறோம். நமக்கு எதிரடையாக இருந்தது என்னது? அல்லேலூயா. நம்முடைய பாவத்தின் தண்டனை பரலோக ராஜ்யத்திற்கு போகக்கூடாதபடி நமக்கு எதிரடையா இருக்கிறது. ஆமென். நான் தேவனை சேரக்கூடாதபடி என்னுடைய பாவத்தின் தண்டனை எதிரடையாக இருக்கிறது. நான் நீதியில நடக்கக்கூடாதபடி என் பாவம் நீதிக்கு எதிரடையாக இருக்கிறது. ஆமென். இந்த எதிரடையாக இருக்கிற கிரியை யாரோட கிரியையே? பிசாசின் கிரியை. வேதம் சொல்லுது, பாவங்களினாலேயும் மாம்சம் விருத்த சேதனம் இல்லாமையும் இருந்த மரித்தவர்களாய் இருந்த உங்களை அவரோடு கூட சிலுவையில் என்ன செஞ்சிட்டாரு? உயிர்ப்பித்தார். ஆமென். உங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன செய்யணும்? மன்னிக்கும்படியாய் அவர் உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. பலியாகக்கூடிய தன்மை அவருக்கு. அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, நாம் விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு எல்லாம் இருந்தது. அவர் மிகவும் அழகானவர். அல்லேலூயா. 1000 10,000 பேரில் சிறந்தவர்.
அவர் வெண்மையும் ஆனால் வேதம் சொல்லுது அவருக்கு அழகு, அந்த தண்டனையின் தன்மை தான் அழகு இல்லாம ஆகுச்சு. அல்லேலூயா. பலியானார், என்னை பலியா எனக்காய் பலியான கோர ஆட்டுக்குட்டியின் தன்மை. அல்லேலூயா. நீங்க இங்க இதை பார்த்துருக்கீங்க. நான் கல்கட்டாவில் இருந்தேன். காளி கோயில் அங்கங்கே தெருவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ரோடு இருக்குல்ல, அந்த ரோடில் நடுவில் மறித்து அங்கே பார்க்க ஒரு காளி இங்கே பார்க்க ஒரு காளியும் வச்சுருவானுவோ. இந்த சைடு பூரா வண்டி கிண்டிலாம் ஒன்றுமே போக முடியாது. பெரிய பெரிய காளி கோயில் நடு ரோட்டில் வச்சுருவாங்க. அது ஆலங்குளம் அந்த திருநெல்வேலி ரோட்லலாம் எவ்வளோ பெரிய இது, அந்த ரோட்டே மறித்து வச்சுருவான். யார் வருவா தெரியுமா? பெரிய பெரிய நடிகர்கள் வருவானுவோ. கூட்டத்தை பார்த்தா 10 நாள் இது நடக்கும். அங்கே அங்கே அந்த அந்த கோர காட்சியை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். என்ன பயங்கரமாக இருக்கும்னா, அந்த பெரிய காளி சிலையை வச்சு அந்த நாக்கை அவ்வளோ நீட்டை தொங்க விட்டு, இந்த கையில் 2 தலையை வச்சுருக்கும், இந்த கையில் 2 தலையை வச்சுருக்கும், நாக்குலேருந்து இந்த ரத்தம் சொட்டு சொட்டுன்னு வடித மாதிரிலாம் அந்த செட்டப் பண்ணியிருப்பானுவோம். ஆனால் அதை கண்டு பயந்து இவனுக்கு கும்பிடுவானு. அப்படிலாம் நானும் கும்பிட்டுருக்கேன். அல்லேலூயா. ஒரு பெரிய எரும மாட்டை கொண்டு வருவான், கொளுத்த எரும மாடு. சங்கிலினால் அப்படியே கபடி மாதிரி ஒரு கம்பை நாட்டி அதில் இப்படி கழுத்து அப்படி வச்சு கட்டிடுவானுவோம். சங்கிலி போட்டுட்டு இந்த ஐயமாரெலாம் வந்து ஓ ஓ ஓ ஓன்ட்டு ஈட்டி வச்சு குத்துவானோ பார்க்கணும். அந்த மாடு மா மா மாங்க அவன் பாட்டில் குத்துவான், அப்படியே குத்துவான். அங்கே ஆளுக்கெல்லாம் பரவி இன்னும் பக்தி பரவசத்தில் அப்படியே 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 கும்பிடுவாங்க. ஐயோ மங்க கிடந்து. எதுக்கு? அந்த மாடை பார்த்தோன்னா முதல் 4 குத்து வாங்கினோன்னு 5ஆவது குத்து நாக்கை நீட்டும். இனி அடிக்க கொள்ளாதுன்னு அர்த்தம். அவ்வாட்டில் குடல் இந்த சைடு வெளியே வரும், இந்த சைடு குடல் வெளியே வரும், இங்கேருந்து ரத்தம் வரும், இங்கேருந்து ரத்தம் வரும். அவ்வாட்டில் சுற்றுச்சூழல் அவ்வாட்டில் சாமி ஆடிக்கிட்டு குத்துவானோ பார்க்கணும். குத்தி 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 எப்பா அது அப்படியே சாயும், அப்படியே கீழே அப்படியே சாயும். காளி பலி கொடுக்குறாங்க. அல்லேலூயா. எதுக்கு? ஒவ்வொரு வீட்டில் உள்ள பாவமும் என்ன செய்யணுமா? நிவர்த்தி ஆகிறதுக்காக. அல்லேலூயா. அவர் ஆடு மாடு ரத்தத்தினால அவர் பாவம் என்ன செய்யாது? நிவர்த்தி ஆவது. அதனால தான் அவரே இறங்கி வந்து அந்த பலி எப்படி செலுத்தினார்களோ அதே பலியை இவர் மேலே செலுத்தப்பட்டது. அல்லேலூயா. 1 குறைய 40 அடிகள் அடிக்கப்பட்டார், கல்லால் எரியுண்டார், துப்பப்பட்டார், கோலால் அடிக்கப்பட்டார், வஸ்திரங்கள் களையப்பட்டது, உச்சம் தலைமுறை உள்ளம் கால் வரை சவுக்கினால் அடிக்கப்பட்டார், கோர சிலுவையை சுமந்தார், ஆணியினால் கடாவப்பட்டார். அல்லேலூயா. வஸ்திரம் இல்லாமல் தொங்கினார். இயேசு கிறிஸ்து பலியானார். எனக்காக என்ன செய்தாரு? பலியானார். ஒவ்வொரு ஆளும் சொல்லுங்க, எனக்காய் பலியானார். இயேசு என்னுடைய முன்னோர்கள் செய்த பாவ சாபத்தின் தண்டனை எனக்கும் என் சந்ததி மேலும் வராதபடி சிலுவையில் இயேசு பலியானார். இயேசு எனக்காக பலியானார். ஒவ்வொரு நாளைக்கு பிறக்கக்கூடிய அல்லையா கடைசி மனுஷன் பிறக்கக்கூடிய கடைசி மனுஷன் பரலோக ராஜ்யத்திற்கு வருவதற்காக அவனுக்காக வரை அவர் பலியானார். உலகத்தின் மொத்த பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி பலியானது இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. இந்த கோர சிலுவையில் அவர் பலியானார். இன்னும் நிறைய காரியங்களை சொல்லலாம், இப்போ நேரம் இல்லை. ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். அதே கொலோசியரின் புத்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனம். அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி ஆமென் பரலோகத்தில் உள்ளவைகளும் ஆமென் அவர் மூலமாய் எனக்கும் பிதாவுக்கும் எனக்கும் வல்லமைக்கும் எனக்கும் பரிசுத்தத்திற்கும் எனக்கும் அபிஷேகத்திற்கும் அவர் ஒப்புரவாக்கினார். அவர் மரித்ததனால எனக்கு வல்லமை, அவர் மரித்ததுனால தான் எனக்கு பரிசுத்தத்தை நான் தரித்து கொண்டேன். இல்லைன்னா நான் பாவியாக தான் இருந்திருப்பேன். அல்லேலூயா. பலியானார் எனக்காக. அல்லேலூயா. எனக்காய் பலியானார்.
யாரோ ஒரு ஆள் எழுதின புக்கை பார்த்தேன். இந்த ஜெயிலெல்லாம் போனீங்கன்னா அவங்க கொடுக்குற இடம் தான், அங்கே தான் போய் அந்த ரூமில் தான் இருக்கணும். அல்லேலூயா. அவர் அந்த ஆள் இருந்த அந்த எழுத்தாளர், அவர் இருந்த ரூமுக்கு எதிர்த்தால தான் தூக்கு போடுவாங்களே எப்பவும். இப்போ தூக்கில் தொங்க விடுறதுலாம் எனக்கு குறையாது. காலையில் 6 மணிக்கு முந்தி பார்த்தீங்கன்னா வரிசையாக விட்டு ஒவ்வொரு ஆளாக தூக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவர் ஆயுள் கைதி, இவர் தூக்கு தண்டனை கைதி கிடையாது, ஆயுள் கைதி. ஒரு நாள் எந்திரிச்சு கத்துனாராம், ஐயா நீங்கள் இடத்த மாற்றுங்க, இல்லைன்னா எண்ணெயை தூக்கில் போடுங்க. இல்லையா? ஏன் டெய்லி இப்படியே காலை எழுந்திரிச்சோன்னா 60 வயசுக்காரங்களை தூக்கில் போட்டுதான், 20 வயசுக்காரனை தூக்கில் போடுதான். அல்லையா? ஒரு பொம்பளையை தூக்கில் போட்டுதான், நாளைக்கு 40 வயசுக்காரனை தூக்கில் போடுதான். அல்லையா? அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். இவன் பார்க்க 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 இவருக்கு பயங்கர பிரச்சனை ஆகிட்டு தலையில் மண்டையில். ஏன் நான் இப்படி பார்க்க மாட்டேன், என்னை ஒரே நாளில் கொண்டுருங்க அப்படின்னா கத்த ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. எப்படி இருக்கும்? ஆமென். இந்த ஆட்டுக்குட்டி வெட்டு பார்க்கும்போதே நமக்கு ஒரு மாதிரி இருக்கு. எங்கள் சாத்தாங்கோயில் இந்த உக்கராம கோட்டை, அந்த 200-250 கிடாய் வெட்டுவாங்க ஒரு பங்குனி உத்திரத்தில். இந்த இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னு, நானும் இந்துங்கிறதுக்காக தான் சொல்ல வரேன். அந்த ஆட்டுக்குட்டியில் அந்த பூ கொம்பு குளிப்பாட்டி அதை காய வச்சு கொம்பில் பூவை சுற்றி அதை கொண்டு வந்து அதில் கொண்டு வந்து விட்டுப்பாங்க. அந்த ஆள் வெட்டுதவன் இடது கைட்டு வெட்டக்கூடியவன். அவன் 80 ஆடை 85 ஆடை வெட்டிட்டான். இந்த ஆடை கொண்டு போய் விடுவேன். நான் அப்போம்லாம் நான் போகல, அப்படி சொன்னாங்க. அந்த ஆட்டை நேராக விட்டுக்கிட்ட உடனே நேராக இந்த நான் மற்றது வெட்டும்போது பார்த்துருக்கேன். அப்படி தலையில் ஒரு அடி அடிக்கான், இந்த மார்பில் இப்படி அடி அடித்து காலை ரெண்டும் பிடிச்சிக்கிட்டு இப்படி குனிஞ்சிக்கிடுவான். அப்படி குனிஞ்ச உடனே டக்குன்னு அவன் வெட்டிடுவான். டக்குன்னு வெட்டி தலையை மாத்திரம் அங்கே தூக்கிக்கிட்டாங்க. நம்ம உடலை தூக்கிட்டு வர வேண்டியதான். அப்படியே தூக்கிட்டே வரணும். அங்கே ரத்தம் அப்படியே வாய்க்கா மாதிரி போயிட்டுருக்கோம். ஒரு தடவை என்ன பண்ணினா, டக்குன்னு ஒருத்தன் நினைஞ்சான் பரு ஆடு, அப்படியே டக்குன்னு தலையை பிடி தட்டுனா தலை இப்படி இருந்தது. அங்கே ஐயர் பிடி தண்ணி தொழிலோன்னு தலை பிடி தொலை உதரும்ல, அப்போ ஆடு என்னை வெட்டுன்னு சொல்லுதான். இப்படி தலையில் தண்ணி தொளிச்சோன்னே அப்படி இப்படி தலையை உதறினது. டக்குன்னு நெஞ்சில் அப்படி தட்டி கீழே குனிஞ்சிக்கிட்டான். அந்த டபக்குன்னு அந்த ஆடு நெஞ்சிட்டு இன்னும் இழுத்துட்டு, இந்த ஆடு தலை இருக்க இடத்துல இவன் தலை வாங்கின அருவா நினைச்சவன் இடத்துல இட்டு வெட்டக்கூடியவன் டக்குன்னு இந்த தலையை ஒரே வெட்ட வெட்டி தொட்டி தொண்டா தூக்கிட்டு வரப்பட்டான். பலியான போடுறது ஆடு, பலியானது யாரு? மனுஷன் ஆயிட்டான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பலியானார். கிறிஸ்து என்ன செய்யுது? பார்த்து அவர் நமக்கா என்ன ஆயிட்டாராம்? பலியானார். என்னைக்கு பலியாறாரு? நெதம் பலியாறாரு. இயேசு கிறிஸ்து எப்படி பரிதவிக்கிறாரோ, கிறிஸ்து நமக்காய் அனுப்பப்பட்ட ஆவியானவர் நம் பாவங்களை குறித்தும் நீதியை குறித்தும் அவர் கண்டித்து போதிக்கிற ஆவியானவர் சிலுவையை பார்க்காரு, உங்களை பார்க்காரு. சிலுவையை பார்க்காரு. நீங்க செய்த பாவத்தின் தண்டனை அவர் கண்ணால பார்க்காரு. ஏன்னா அவர் அடிக்கப்பட்டவராகவே இருக்கிறார். யாரு? ஏன்னா அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அதனால அவர் அடிக்கப்பட்டவராக இருக்காரு. இவர் முந்தி சேர்ப்பாங்க. மனுஷனுடைய பாவமோ அவனுடைய தண்டனை யாருக்கு தெரியுது? கிறிஸ்து ஆவியானவருக்கு தெரியுது. ரெண்டையும் பார்க்காரு. எப்படி இருக்கும்? நமக்கு ரொம்ப பாவம் சத்தியமே தெரியாது. நமக்கு அவ்வளோலாம் பிரச்சனை கிடையாது. ஆவியானவர் அப்படி இல்லை. இப்போ நித்யாவை பார்க்காருன்னு வச்சுக்கிடுவான். நித்யாவின் தன்மை என்ன? அவள் அப்பா யாரு? அவள் தாத்தா யாரு? தாத்தா யாரு? பேச்சு யாரு? பேச்சியோட அப்பா யாரு? எல்லாம் யாருக்கு தெரியும்? அவங்க நமக்கு மூஞ்சுதான் தெரியும். அவருக்கு ஆவியானவருக்கு இந்த பிள்ளையோட பாவம், இந்த பாவத்தின் தண்டனை, இந்த தண்டனையில் இயேசு எவ்வளவுக்கா பலி செலுத்தினார் எல்லாம் அவர் கண்ணு முன்னால. அப்போ அந்த பலியான இயேசுவை பார்த்த உடனே உயிர் திறந்த ஆவியானவர் என்னாரா? பலியாகிறார். என்ன ஆகிறார்? நான் சொல்றது கருத்து புரியுதா? சும்மா புரியுது சொல்லப்பட, புரிஞ்சதான் புரியுங்கண்ணா. அல்லேலூயா. புரியுதா? நேதம் பார்க்கிறாரு.
கிறிஸ்து நெதம் ஆவியானவர் பார்க்கிறாரு. அவர் அல்லேலூயா, மகனே இந்த பாவத்தை செய்யாத, இந்த பாவத்துக்கு தண்டனை இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்டார், அதை நீ விசுவாசிக்கலனா நீ ஏற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கும், நீ சரீரத்தில் பாவத்தின் தண்டனை சுமக்க வேண்டியிருக்கும், இது இப்படி இருக்கு அப்படின்னு போதிக்கிறார் நமக்கு. ஆனால் நமக்கு போதிக்கிறது என்ன இல்லை, கேட்கவும் மாட்டேது, கேட்டாலும் நம்ம பயன்படுத்துவது கிடையாது. அதனால் மீறுதல் நிமித்தம் யார் காயப்படுகிறார் தெரியுமா? மனசுல காயப்படுகிறார் ஆவியானவர், துக்கப்படுகிறார். வேதம் சொல்றது துக்கப்படுகிறார், நித்திய மரணத்தை நித்திய பலியை சந்திக்கிறார், பலியாகிறார் கிறிஸ்து. உயிர் திறந்த ஆவியானவர் எதுக்கு வந்திருக்காரு? உங்களுக்கு கண்டித்து உணர்த்த வந்திருக்காரு. எதுக்கு வந்திருக்கிறாரு? வேதம் அப்படியான்னு சொல்றது, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உங்களுக்கு. ஆனால் பரிதவிக்கிற ஆவியானவராய் இருக்கிறார். எதுக்கு பரிதவிக்கிறாரு? தண்டனை அவருக்கு தெரியுது. இந்த பாவத்துக்குரிய தண்டனை உங்க நினைவுகளை அவர் என்ன செய்வாரு? அறிவார். அதனால நம்ம வாசிப்போம், ஒரு வசனத்தை வாசிப்போம். கலாத்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம், எபேசியருக்கு முன்னது 20வது வசனம். வாசிக்க யார் அது? ஆமீன். இப்போ என்ன நான் மட்டுமா அறையப்படுதேன்? கிறிஸ்துவும் அறையப்படுகிறார். உயிர் திறந்த ஆவியானவர் உங்களை கொண்டு போய் அங்கே கொண்டு விட்டு மனம் திரும்ப நான் தூரப்பேறல உங்களை அடிக்கந்தனே உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் பரிசுத்தாவி உங்களுக்குள்ளே இருந்தேன்னா அங்கேருந்து இறங்கி ஓடியாந்துருவீங்க. எப்போ இறங்கி ஓடியா இருப்பீங்க? மனம் திரும்பும் போதே, பாதி மனம் திரும்பும் போதே வந்துடுவீங்க ஆரம்பிட்டா. கொஞ்சம் நான் சொல்லு, புரியுதா? ஆவியானவர் இருக்க போய் தான் நீங்கள் மனங்கசந்து பாவத்துக்கு அழுது பாவத்தை குறித்து அறிக்கை செய்து நீங்கள் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறுகிறீர்கள். நீங்கள் பாதி அறிக்கை பண்ணிட்டு இருக்கும்போதே ஆவியானவர் இல்லைன்னா அந்த இடத்துல பாவ அறிக்கை விட்டுருவீங்க. அப்போ யார் அடிக்கப்படுதார்? கிறிஸ்து. யாரோடு கூட? நம்மோடு கூட அடிக்கப்படுகிறார். நான் அல்ல. இப்ப ஆவியானவர் எங்க வந்துட்டாரு? எப்போ? நான் பாவத்துக்கு சாகும் போது. எப்போ? பாவ அறிக்கை செய்து பாவத்துக்கு செத்த பிறகு ஆவியானவர் எனக்குள்ள ஆளுகைக்கு வந்துட்டாரு. இப்ப நான் இல்லைன்னா என் சுயத்தை என்ன செஞ்சிட்டாரு? உடைச்சிட்டாரு. ஏன்னா பழைய மனுஷன் இல்லை, அந்த பழைய மனுஷனை கொண்டுட்டாரு. புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவை நான் என்ன செஞ்சிட்டேன்? தடுத்துக்கொண்டேன். அப்பதான் அதான் சொல்லாரு, நான் இல்லை, யாரு? கிறிஸ்துவே எனக்குள்ள பிழைத்திருக்கிறார். அடுத்தால ஆமீன். நான் இப்ப பிழைச்சிருக்குது. எதுக்காக பிழைச்சிருக்கேன் தெரியுமா? இன்னும் பாவம் இருக்கு. இந்த பாவத்திலிருந்து யாரு? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் மூலமாய் இந்த கிறிஸ்து என்னை விடுதலையாக்க வல்லவர். அதனால என்ன செஞ்சிருக்கேன்? பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. யாரை பற்றும்? அந்த இயேசு எனக்காக மறிச்சிருக்காரு. எந்த பாவத்தையும் அவர் மன்னிப்பாரியா? எனக்கு யார் என் கூட இருக்கா? சிலுவை கொண்டு போவதுக்கு யார் இருக்கா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கார். அவர் கொண்டு போய் என்னை சிலுவையில் அறைய வைப்பார். எல்லா பாவத்தையும் ஜெயிச்சிருவாரா? மன்னிப்பாரா? நீங்க அறிக்கை செய்கிற எல்லா பாவத்தையும் மன்னிப்பார். அந்த அறிக்கை செய்ய வைக்கிறது யாரு? கிறிஸ்து. அவர் தான் உயிர் திறந்த ஆவியானவர். அல்லேலூயா. வேதம் தெளிவா சொல்லுது, நான் இப்பொழுது பிழைத்திருக்கிறது எல்லாம் பிழைத்திருக்கேன், மாம்சத்தில் பிழைத்திருக்கிறேன். ஏனெனில் எண்ணில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவகுமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்து. இதை செய்யறது தான் ஆவியானவர். எதை செய்யறது? நீ ஆவியானவர் இல்லைன்னா இயேசுவை கிறிஸ்துன்னு என்ன செய்யக்கூடாதான்? சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. ஆமென். இயேசுன்னு நீ சொல்லதுக்கே யார் வேணும்? நீ வேதவசனத்தை வாசிக்கணும்னு நினைப்பு வர்றதே யாரை வச்சுதான் வருது? ஆவியானவர். நீ வேதவசனத்தை வாசிக்கிறதோ, மனம் திரும்புறதோ, இயேசுன்னு சொல்றதோ, தேவன் மேல பற்று வைக்கிறதோ எல்லா செயலும் யாருடையது? ஆவியானவர்.
அதே மாதிரி சிலுவையை மறைக்கிறது பிசாசு. சொல்லுங்க, சிலுவை உபதேசத்தை மறைக்கிறது பிசாசு. சிலுவையில அறிக்கை செய்ய வைப்பது பரிசுத்த ஆவியானவர். எதுக்காக என்றால், கிறிஸ்து என்னோடு தங்கி இருந்து தேவகுமாரனை பற்றும் பயத்தில் நிறைந்திருந்து பாவத்தை அறிக்கை செய்வதற்காக பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். ஆமா ஐயா, நீங்க அறிக்கை பண்ணிட்டு இன்னும் நான் அறிக்கை செய்ய வேண்டிய பகுதி நிறைய இருக்கு. எனக்கு கிறிஸ்து ரொம்ப அவசியம். இந்த உலகத்தை ஜெயிக்க எனக்கு யார் அவசியம்? பரிசுத்த ஆவியானவர் அவசியம். நான் பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்து ஒன்று செகண்ட்ல அந்த மனம் திருமணம் ஒன்று கிடைக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான் திருத்துவ தேவனில் ஒருவர் ஆகிய கிறிஸ்து. அவர் தான் எனக்குள் இருந்து என்னை இயேசுவை போல மாற்றுகிறவர். அப்போ நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் இருந்து இயேசுவை போல என்னை மாற்றுகிறார். அல்லேலூயா. கிறிஸ்து எனக்குள்ள என்ன செய்யறாரு? பிழைத்திருக்கிறார். என்ன செய்யறாரு? எனக்குள்ள பிழைச்சிருக்கிறார். நான் பாவியான மனுஷன், ஏன் பிழைத்திருக்கிறான்னு எழுதியிருக்கு. பாவம் நிறைந்த மனுஷனுக்குள்ள பரிசுத்தர் என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. ஆனால் அவர் அல்லேலூயா இன்னும் பரிசுத்தமாக்கும்படியா எனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலரின் புத்தகம் 2வது அதிகாரம் 36வது வசனம். இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் ஆமென் ஆமென். என்ன எழுதியிருக்கு பாருங்க. இந்த இயேசுவை ஆண்டவராகவும் அவராக தான் இருக்காரு, கிறிஸ்துவாகவும் யார் இருக்காரு? இயேசு தான் இருக்கிறாரு. அவர் நான் போவேனாகில் யாரு? இந்த கிறிஸ்து. இவரெல்லாம் அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ எனக்குள்ள நான் இயேசுவை எனக்கு காமிச்சு என் பாவத்தை உணர்த்தி அறிக்கை செய்ய வச்ச உடனே கிறிஸ்துவின் பலன், ஆவியானுடைய பலன், ஆவியானுடைய வல்லமை, ஆவியானுடைய வரங்கள், ஆவியானுடைய தன்மைகள் எனக்குள்ள என்ன செய்து கூட ஆரம்பிக்கு. புரியுதா? நாம் அல்லேலூயா. கிறிஸ்து சொல்றாரு, ஐயா உன் கோபத்தோடு, உன் பொறாமையோடு, உன் அநீதியோடு நான் கேட்கலன்னா கிறிஸ்துவின் ஆளுகை எனக்குள்ள வராது, அதிகமா வராது. நீ இயேசுவை போல என்னை மாற்றுறதுக்கு யார் இருக்கா? எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். இயேசுவை போல என்னை மாற்றணும். பாவத்தை என்ன செஞ்சணும்? கண்டித்து உணர்த்தணும். அவர் சிச்சையை கொடுக்கணும். இது அநீதின்னு எனக்கு சொல்லணும். இதுக்கு தண்டனை இதுன்னு என்கிட்ட என்ன செய்யணும்? சொல்லணும். இந்த தண்டனை உனக்கு இந்த பாவத்தினாலதான் வந்ததுன்னு யார் சொல்றா? காய்ச்ச, மண்டடி, கண் ஆப்ரேஷன் எல்லாம் எதனால வந்தது? இதுக்கு சொல்லல. இவங்களுக்கு கண்ணு சரியானவே தெரியாது. எது பிரச்சனை கொண்டு வந்தது? என்னுடைய பாவம். அல்லேலூயா. ஈசாக்குக்கு கண்ணு தெரியல, ஆனா மோசேக்கு 120 வயது வரையும் பலன் குறையவும் இல்லை, கண் இருள் அடையவும் இல்லை அப்படின்னு சொல்றான். அதுக்கு தான் தாவீது சொல்றான், ஆண்டவரே நான் முதிர் வயது வரும்போது என்ன செஞ்சாதையும் என்னை கைவிடாதையும் ஆண்டவரே, எனக்கு கண்ணு தெரியட்டும் ஆண்டவரே. அதனால நான் கண்ணு தெரியணும்னா என்ன செய்யணும்? என்னுடைய ஆவியானவரை இன்னும் அண்டணும். அன்றி அவர் சொல்ற காரியங்களை அறிக்கை செய்து அந்த இதுல இருந்து நம்ம என்ன செய்யணும்? விடுவிக்கப்படணும். எழுப்புதல் என்ன தெரியுமா? கேன்சரே விடுதலை ஆக்குவார் கர்த்தர். கேன்சர் வருவதும் பாவத்தின் சாபத்தின் தண்டனை தான். எத்தனையோ பிரசங்கம் பண்றாங்க. அல்லேலூயா, நன்றியோடு கூட துதிக்கிறேன். என்னைக்கோ பாவத்தை சுமந்துட்டாரு, அதனால வியாதி கிடையாது, வியாதி வர்றதுக்கும் பாவத்துக்கும் சம்மந்தம் கிடையாதுலாம் எப்படியெல்லாம் பிரசங்கம் பண்றாங்க. அநீதி யாவும் பாவமே, எல்லா பாவத்தினால்தான் வருது, எல்லா சாபத்தினால்தான் வருது. நீங்க அறிக்கை செய்து இயேசுவை போல எவ்வளவு மாறுறீங்களோ உலகத்தின் நோய்களை அவங்களை தொடுவதில்லை. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம்.
நான் முடிக்க போகிறேன். அதுக்குள்ளே 30 நிமிஷம் ஆயிட்டு, அரை மணி நேரம் ஆயிட்டு. ராத்திரி நான் எப்படி சிலுவையில் அறையப்பட்டேன். கலாத்தியர், அதே கலாத்தியர் புத்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனம். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் ஆமென் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பனாக அவரால் உலகம் எனக்கு ஆமென் சிலுவையில் அறையுண்டிருக்கிறது அறையுண்டிருக்கிறது. நானும் உலகத்திற்கு ஆமென் சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன். என் பார்வைக்கு சொல்லுங்க, என் பார்வைக்கு உலகத்தில் உள்ள எல்லா மனுஷனுக்கும் இயேசு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். ஆனா உலக மனுஷனுக்கு நான் எப்படி தெரிந்தேன்? நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன். அல்லேலூயா. அதான் என்னை எக்காலமா பேசுறான். நான் சிலுவையில் என்னைக்கு அறையப்பட்டிருக்கேன்? நான் அனுதினமும் சிலுவையை சுமக்கிறேன். தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை சுமந்து வராதான் எனக்கு நான் சிலுவையை சுமக்கிறேன். அனுதினமும் சிலுவையில் என்ன செய்யப்படுறேன்? அறையப்படுறேன். அனுதினமும் என்ன செய்றேன்? மரிக்கிறேன். அனுதினமும் என்ன செய்றேன்? அடக்கம் பண்ணப்படுகிறேன். அனுதினமும் நீ என்னைக்கே மரிச்சியா? என்னைக்கு மரிச்சியா? இன்னைக்கு மரிச்சியலா? என் மேலே நான் எனக்கு ஏன் கோவம் இருக்குது? அல்லேலூயா. சிலுவை சுமக்கிறேன். சொல்லுங்க. சிலுவையில் அறையப்படுகிறேன். சிலுவையில மரிக்கிறேன். அடக்கம் பண்ணப்படுகிறேன். உயிர்த்தெழுகிறேன். இதன் அடையாளம் என்ன? அப்படிதான் முடிக்கணும். அப்படிதான் இனி அப்படியே முடிச்சு பார்க்கணும். உயிர் தெழுவது. அல்லேலூயா. இப்ப ஆவிக்குரிய பலன் கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா? கோபம்ங்கிறது யாரு பலன்? இப்ப கோபம் போனோம்னா சாந்தம் யாருக்குள்ளது? அப்ப பலத்தோட இப்ப பலம் கூடி இருக்கா இல்லையா? அப்ப நெதம் சாகணுமா வேண்டாமா? அப்ப நீங்களும் நாங்களும் என்ன செய்யணும்? நெதம் சாகணும். எதுக்கு சாகணும்? பாவத்துக்கு சாகணும். பழைய மனுஷனை களைஞ்சு போட்டு புதிய மனுஷனாகி யாரை தரிச்சுக்கணும்? இயேசுவை என்ன செய்யணும்? தரிச்சுக்கணும். இயேசுவை தரிச்சா என்ன ஆகும்? அவருடைய வல்லமை எனக்குள்ள விளங்கும். சொல்லுங்க. அவர் செய்த கிரியைகளை நானும் பூமியில செய்வேன். என்னை கண்டா பிசாசு நடுங்கும். சொல்லுங்க. உங்கள்கிட்ட அந்த அவனுடைய கிரியை இருக்கும் தண்ணியும் உங்களை அவன் பயப்படுத்துவான். நீங்க இயேசுவை தரித்து கொண்டால் நீங்கள் யாரை பயன்படுத்துவீர்கள்? பிசாசை பயன்படுத்துவோம். யார் எப்படி தேவை? அப்ப பயப்படணும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இயேசுவை போல மாறணும். ஆமென். அப்ப நெதம் சிலுவையில் என்ன செய்யப்படணும்? நெதம் பலியாக வேண்டும். பலியாகணும். நெதம் பலியாகணும். நம்ம எண்ணங்கள் வெளியே உள்ளதை விடுங்கய்யா. பேசம் உள்ள மனுஷன் எவ்வளவு மாறி இருக்கானோ அதான் பலன். உங்க எதிர்கால வாழ்க்கையே உள்ள மனுஷனை வச்சுதான் இருக்கு. ஆமென். உள்ள கள்ளம், கபடி, சூது, வஞ்சகம் எதுவும் இல்லாம இயேசுவை போல மாறிட்டீங்கன்னா அதுதான் ஆவிக்குரிய பலன். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் நினைச்சேன்னா எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கு. எப்படி அறையப்பட்டிருக்கு? பிரதமர் மோடிக்காகவும் இயேசு என்ன செஞ்சிருக்கிறாரு? பயங்கரவாதியா இருக்க முஸ்லீமா இருக்கான அவனுக்காகவும் இயேசு. அப்ப அவனுக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கு. உலகத்துக்கு ஆண்டவர் அறையப்பட்டிருக்கிறாரு. நான் அறையப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. நான் பலியாகிறேன். டெய்லி பலியாகிறேன். அனுதினமும் என்ன செய்கிறேன்? சாகுறேன். அனுதினமும் சாகுறேன். இன்னொரு வசனத்தை வாசி முடிக்கிறேன். கலாத்தியர் 5வது அதிகாரம் 24வது வசனம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் ஆமென் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நகம் அறைகிறார்கள்.
நிதமும் மாம்சத்தையும் அவன் ஆசை இச்சையும் சிலுவையில் அறைகிறார்கள். அல்லேலூயா. அரைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. எப்ப அறைகிறாங்க? விடியகால 5 மணி ஜெபத்தில் அறைகிறாங்களா? சொல்லுப்பா, சும்மா சொல்லு. 5 மணி ஜெபத்தில் மட்டும்தான் அறைகிறாங்களா? எப்பமெல்லாம் சொல்லுங்க, எப்பமெல்லாம் என் ஆத்மாவில் என் இருதயத்தில் பாவம் மேற்கொள்ளுதோ அது பிசாசு எனக்கு நஷ்டம் ஏற்படுத்தாதபடி நான் அந்த பாவத்தை சிலுவையில் அரைஞ்சிருந்தேன். எப்பம்னு கிடையாது, ராத்திரியும் கிடையாது, பகலும் கிடையாது, எப்பவும் சிலுவையில் அரைந்தேன். நிமிஷம் தோறும் அரைதேன். நான் பலியாகிறேன். நிதம் பாவத்துக்கு சாகுறேன். அல்லேலூயா. நிதம் பலியாகிறேன். அப்போ இயேசு எனக்கு பலியானார், என் நிமித்தம் கிறிஸ்து பலியாகிறார், நான் அனுதினம் பலியாகிறேன். இயேசுவை தரித்துக் கொள்ளும்படியாய் கிறிஸ்துவின் மூலமாய் கிறிஸ்துவின் உதவியோடு கூட அனுதினமும் பலியாகிறேன். கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுகிறேன். பரலோக வாழ்க்கையை இந்த பூமியில வாழ்கிறேன். நான் இயேசுவோடு வாழ்கிறேன், இயேசுவை போல வாழ்கிறேன். இதுதான் நாம் பலியானதின் அடையாளம். அதனால இந்த காரியங்களை தெளிவாக புரிஞ்சுக்கிடுங்க. இயேசு பலியானார் 2000 வருஷத்துக்கு முந்தி. அவர் நிதம் பலியாகிறார், நிதம் மரிக்கிறார், நிதம் அடிக்கப்படுகிறார், நிதம் அடக்கம் பண்ணப்பட்டு நிதம் உயிர்க்கிறார். அதே கிரியைகளை செய்ய வைக்க கிறிஸ்து நிதம் என்னை இப்போ சிலுவையில் அறைய வைக்கிறார். நிதம் நான் அடக்கம் பண்ணப்படுகிறேன், நிதம் மரிக்கிறேன், நிதம் உயிர்ப்பிக்கப்படுகிறேன். நிதம் இயேசு. அப்போ தான் இயேசுவோடு நான் என்ன செய்கிறேன்? நடக்கிறேன். இயேசுவோடு பேசுகிறேன். இயேசு செய்கிற காரியங்களை நான் என்ன செய்கிறேன்? செய்கிறேன். இதுதான் பலன். இதான் பூமியில் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற பலன்.